கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஒரு எளிய சாட்சியாக நிறுத்தினமைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பிலிருந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தலையில் ஒரு பொடுகு பிரச்சனை மாதிரி ஆரம்பிச்சுது. அது நாளடைவில் நல்ல தலை ஃபுல்லாக அப்படியே பரவி நல்ல அடம் பிடிச்சது மாதிரி அப்படி ஆயிடுச்சு. பிறகு அது நாள் படப்பட நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் எதுலேயுமே அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. கடைசியாக ஹோமியோ மெடிசின் வைத்தியசாலையில் போய் அப்படி நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் எதுலேயுமே அவங்களுக்கு அந்த நோய் சரியாகலை. அது திரும்ப பரவி மேலே எல்லாம் உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லியிருக்காங்க, இது சோரியாசிஸ் நோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஜூலை மாதத்தில் என்னோடய அம்மா மூலமாக பாஸ்டரை தொடர்பு கொண்டு நான் பேசினோம். அப்போது பாஸ்டர் சொன்னாங்க, இது நோயே கிடையாது, பிசாசினால் வந்த ஒரு இதுக்கு உலகத்தில் எங்கே போனாலும் மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. இந்த ப்ரேயர் ஆயிலை மட்டும் நீங்கள் பூசுங்க, எந்த மெடிசனும் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கேருந்து வேறு எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு பாஸ்டர் இதுக்கு வேண்டி விசேஷமாக ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு ப்ரேயர் ஆயில் கொடுத்தாங்க. நானும் அதை ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அவங்க டெய்லி 2 நேரம் வச்சு அதை தலையில் பூசி வந்தாங்க. பிறகு அந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாம் அனுப்போ கொஞ்சம் குறையும். நைட்டு மார்னிங் தூங்கி எழும்பும்போது திரும்பவும் தலையில் அப்படி நிறைய பொடுகு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆயில் பூசினா அதுக்கப்புறம் அது இல்லாத மாதிரி இருக்குது, அப்படி இருந்துச்சு. அப்புறம் பாஸ்டர்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு சொன்னப்போ பாஸ்டர் சொன்னாங்க, அடுத்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துக்குள்ளாடி அந்த ஃபஸ்ட்டு உபவாச கூட்டத்துக்கு முன்னாடி பூரண விடுதலை கிடைக்கும், சொஸ்தம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அதே மாதிரியே செப்டம்பர் ஃபஸ்ட்டு உபவாச கூடுகைக்கு முன்னாடியே அந்த தலையில் இருந்து அந்த பொடுகு மாதிரி இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு. அந்த பொடுகு இருந்த இடத்துல எல்லாம் அந்த ஒயிட் கலரில் ஃபுல்லாக அடையாளங்களாக இருந்தது. எல்லா அடையாளங்களுமே ஏசப்பா மாற்றி கொடுத்தாங்க. போன 2 மாதமாக என்னால் இங்கே வர முடியலை சாட்சி சொல்லதுக்கு. இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த உடம்புல இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சு இப்போ பூரண விடுதலை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த நோயிலிருந்து பூரண விடுதலையை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றியை செலுத்தி என்னோட எளிய சாட்சியை முடிக்கிறேன். நன்றி.